வரட்டும், அடுத்து மலை குரங்கவனா வரட்டும். அவனுக்கும் ரெடியாக இருக்கு. ஃபேக் ஐடி மண்டை விட்டு கம்நாட்டி. இல்லை அதுதான் நானும் போட. அன்னை குமாரியா, அது என்னது அன்னைக்கு? அன்னை குமாரி தானே. இவ்வளோ நேரம் அதை தான் ட்ரை பண்ணேன். வர வர என்ன ஆச்சுன்னா எல்லாமே மாம்சம் செஞ்சு செஞ்சு என்னால் அலோனா ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது. எதை பண்ணாலுமே மாம்ஸோட உதவி தேவைப்படுது. இப்பயும் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிச்சு. போ மாம்ஸ் வந்தாதான்ட்டு மாம்ஸ் வெளியில் பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ போய் கூப்பிட்டா எப்படி சொல்கிறது, வரமாட்டேன்னு சொல்லாது, ஆனாலும் அதை நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குமே. ஸோ அதனால தான் பரவாயில்ல விடுன்னு விட்டுட்டேன். இல்லை மாம்சு இப்போ அதுதான் என்னால் எதுவுமே தனியாக செய்ய முடியல. ஒரு வீராப்பில் நான் செய்கிறேன்னு செய்யலாமே தவிர பட் செய்ய முடியல. இப்போ அதுக்குமே கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. சரி ட்ரை பண்ணேன், எனக்கு வேலைக்கு ஆகலை. பூச்சாண்டி அது பூச்சிண்டியா? பூச்சாண்டினா ஏ வரணும், சிஹெச்சுக்கு ஏ வரல, பூச்சிண்டின்னு படிக்கணுமா? ஒன்றும் புரியல எனக்கு. போப்போ என்ன பேரோ என்னமோ போப்போ. நானும் அதான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல. பெயிண்ட் அடிக்கலாமான்னு பார்க்குறேன் சந்தோஷ் சுற்றி. பட் அதுக்குமே டைம் எடுக்கும், செய்யணும். மாம்ஸ் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இப்போது அதுக்கு போய் செலவு பண்ணிகிட்ருப்பானே, அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் வேலைலாம் இருக்குல்ல, செஞ்சுக்கலாம்ல அப்படின்றாங்க. யோசிச்சுட்ருக்கேன். நிறைய இருக்குது சந்தோஷம். அகில் முடியலை. எல்லாம் எப்போ சரியாக போதுன்னு தெரியல. ஒன்றையும் சரி பண்ணுறதை நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அகில். நிஜமாலுமே நிறைய பேர் எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க, எப்படி இவ்வளோ பிளான் பண்ணுறாங்க, எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே அப்படியே பிரமிப்பாக இருக்குது எனக்கு ஒவ்வொரு நாளுமே. சந்தோஷ் சொல்லிட்டேன் அகில். இல்லை சந்தோஷம் இருக்கா அகிலும் இருக்கா? ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இல்லை என்ன பண்ணேன், மாற்றி மாற்றி சொல்லிட்டேன்னா தெரியலையே என்ன சொன்னேன்ட்டு. ஹாய் சீனா, வா சீனா, சாப்பிட்டியா? எப்படி போகுது சீனா, ஒர்க்கு பரவாயில்லையா? ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. எப்படி எல்லாத்தையும் எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சாலே. பண்ணுவோம் நம்மளும் ஒரு நாள் இனிமேல் தான். டேடிம்மா ஏதோ இன்றைக்கி இந்த துணி மட்டும் இங்கே மேலே போட்டு கொடுத்தா ஃபோன் வச்சுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? இது போடவே முடியல. இதோ இது மேலே போடணும், போட முடியல. ஒரு கை இதோ அது மேலே வைக்க முடியல. பேசாமல் இங்கேருந்து அந்த பக்கம் கயிறு கட்டிட்டு அப்படி இந்த மூங்கிலுக்கும் அந்த பக்கத்துக்கும் ஈஸியாக இருக்கணும். ஏன்னா இப்படி அப்படியே போட முடியல. சொன்னல இதோ மாம்சு இல்லாத இந்த வீட்டில் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. பண்ண வேலை பங்குதானா? ரவி எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் அண்ணா, வணக்கம். சாப்பிட்டீங்களா? இல்லை சீனா, இங்கே வர்றாடி. அகில், சீனா, சந்தோஷ் இருக்காங்க. எனக்கும் சைட் விசிட் சீனா. சீனா வணக்கம். சீனா ரெண்டனக்கா. சீனா வணக்கம். ஏன் இது மூஞ்சியே ஒரு மாதிரி தெரியுது? அது இல்லை, ஃபில்டர் கிடையாது, அப்படியே இருக்குது. ஒரிஜினல் கேமரா அப்படியே இருக்குது. இல்லை ஒரிஜினல் கேமரா இல்லை, லைட் வெளிச்சம் அப்படி. அதை சொல்றியா? இந்த இப்படியா? இதுவா? இப்படி பார்த்தா தெரியுது வெளிச்சம். அதை சொல்றியா? இந்த பிளர்ரா வந்தது, அதை சொல்றியா? இல்லை நான் வேற ஏதோ நீ கேட்டேன்னு நினச்சிட்டேன். அகில் சொன்ன மாம்ஸ் கை வச்சாதான் வேலை நடக்கும். இப்போ பாரு க்ளீனாக இருக்குல்ல, ஸ்க்ரீன் போட்டாங்க பாரு. நான் அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன், வேலைக்கே ஆகலை. நான் போய் என் தம்பி சங்கி மங்கி அனுப்பிட்டு வரேன்.